ஹே கைஸ், நம்ம சியான் விக்ரம் அவர்களுடைய வீர தீர சூரன் படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சித்தா அப்படிங்கிற ஒரு படத்தை பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ணி மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை உருவாக்குன ஒரு டைரக்டர் தான் எஸ்.சி. அருண்குமார். அவருடைய டைரக்ஷன்ல இப்போ சியான் விக்ரம் அவர்கள் நடிச்சிருக்கிற படம் தான் தீர தீர சூரன். இந்த படம் பாத்தீங்கன்னா நேத்து காலையிலேயே பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா ஒரு சில பிரச்சனைகளால பாத்தீங்கன்னா இந்த படம் தள்ளி போய் நேத்து ஈவினிங் 6 மணி ஷோ தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ படம் பார்த்த எல்லாருமே பாத்தீங்கன்னா படம் வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்துட்டு வராங்க. அதே போல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெற்றிக்காக இயங்கிட்டு இருந்த சியான் விக்ரம் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு கம்பேக்கான மூவி அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் செஞ்சுட்டு வராங்க. அதே போல ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வேற லெவல்ல வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும், பேக்ரவுண்ட் மியூசிக் பாத்தீங்கன்னா பட்டைய கலப்புது அப்படிங்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியாவில் ஷேர் செஞ்சுட்டு வராங்க. அதே போல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைம் போறதே தெரியல, அந்த அளவுக்கு மாசா போகுது அப்படிங்கிற மாதிரியும், படத்துல ட்விஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட செகண்ட் பார்ட் எந்த ஒரு படமும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே செகண்ட் பார்ட் எடுக்க மாட்டாங்க. ஸோ இவர் பாத்தீங்கன்னா வித்தியாசமா ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான லீடு இந்த படத்துல வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாஷ்பேக்ல வர சீனா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா அவர்களோட நடிப்பும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல்லாம் வெளிவந்துட்டு வருது. மலையாள நடிகரான சுராஜ் அவர்களுடைய நடிப்பும் இந்த படத்துக்கு கூடுதல் பலம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் வேற லெவல்ல வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நான் இன்னும் பாத்தீங்கன்னா படம் பார்க்கல. படம் பார்த்தவங்களோட கருத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத என்னோட கருத்தை நான் ஷேர் செய்யறேன். யாரெல்லாம் படம் பார்த்தீங்களோ அவங்க படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.